இறைவனுக்கு என் முதல் வணக்கம். படித்ததில் பிடித்தது அப்படின்ற ஒரு டாபிக். எல்லாரும் புத்தகம் படிச்சுட்ருக்கோம். ஆனால் படிக்கிற புத்தகம் நம்மளை ஒரு திருப்பி அதை ஞாபகத்தை கொடுக்குது இல்லையா? அப்படிப்பட்ட புத்தகமாக மனநல டாக்டர் ருத்ரன் அவர்கள் எழுதிய மனம் என்னும் மேடை. சின்ன புத்தகம்தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே அருமையாக இருக்குது. அதில் ஒரு கண்ணதாசன் பாடல் வரிகளை சொல்கிறார். சொல்லி அதில் இப்படி இப்படிலாம் இருப்பாங்க மனிதர்கள், இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத அழகாக சொல்கிறார். ஒரு சிலருக்கு பேசவே மாட்டாங்க, உடனே பேச மாட்டாங்க, எவ்வளோ கேள்வி பதில் சொல்லவே மாட்டாங்க. சிலருக்கு ஒரு எல்லாமே தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க. இது அவருடைய ஆளுமை, அவரோட பெர்சனாலிட்டி அப்படின்னு சிலருக்கு பலமான ஆளுமையும் சிலருக்கு பலவீனமான ஆளுமையும் இருக்குது. பலவீனமான ஆளுமை பிரச்சனைகளை பார்த்து மிரளும். பலமுள்ள ஆளுமை எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பலவீனமுள்ள ஆளுமை என்னது? இப்போ எங்கேயாவது போனால் என் கூட நீ வாயேன், நம்ம ரெண்டையும் சேர்ந்து போவோமா அப்படின்னு சொல்கிறது. அதாவது எப்படி ஒருத்தவங்க சார்ந்து வாழ்றது. இதை குறித்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் கண்ணில் தெரியும் வண்ண பறவை, கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கழிந்து வந்தால் வாழலாம். கண்ணில் தெரியும் வண்ண பறவை, கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கழிந்து வந்தால் வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், மனமா இல்லை வாழ்கிறேன், ஆழக்கடலில் தோணி போல அழைத்து சென்றால் வாழ்கிறேன் அப்படின்னு அவனால் வாழ முடியும். ஆனால் அழைத்து சென்றால் வாழ்கிறேன், வாழச் சொன்னால் வாழ்கிறேன் இப்படிலாம் சொல்லுவான். இதுதான் சார்பு நிலையில் உள்ள பலவீனம் உள்ள ஆளுமை அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த பாடலை ஒரு ஆண் பாடும்போது இப்படி வருது, பெண் பாடும்போது வாழ நினைத்தால் வாழலாம், வலியா இல்லை பூமி அப்படி வரும். இதுவே ஆண் பாடும்போது வாழ சொன்னால் வாழ்கிறேன், வலியா இல்லை பூமி அப்படின்னு அதாவது இதில் ஆளுமை, பெண் ஆளுமை உடையவள் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிஞர் அதில் எழுதிட்டு ஆளுமை, அதாவது ஒருத்தவங்க சார்ந்து வாழ சொன்னால் வாழ்கிறேன், கையில் கிடைக்கிற வண்ணப்பிறவை கையில் கிடைச்சா நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆணுடைய இந்த பாடல் வரிகள் அப்படி இருக்கும். இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா, பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுதுன்னு அம்மாட்ட வந்துச்சுன்னா, பயமாக இருக்குல்ல, அங்கே பூச்சாண்டி இருக்கான், அங்கே பூச்சாண்டி போகக்கூடாது, நீ அழுதேன்னா உனக்கு பூச்சாண்டியை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற தாய். அப்படி ஒருத்தவங்க பயமா, எதுக்கு பயப்படுற, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ ரெண்டு விதமான இருக்காங்க தாய். அப்புறம் பயத்தை சொல்லி கொடுக்குறாங்க ஒரு தாய், பயமே இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க இன்னொரு தாய். இதை குறித்து கூட கண்ணதாசன் மருதகா பட்டுக்கோட்டை எழுதின பாடாங்க தெரியல. வேப்பமர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. விளையாட்டாக கூட நீ இதை நம்பிடக்கூடாது. அச்சம் அப்படிங்கிற பயம் என்பதற்கு ஒரு பயம் அவர்கள் எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கும். அது ஒரு உணர்வு. அதாவது பொதுவாக சிறு வயதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ இந்த சிறு வயதிலேயே பயத்தை சொல்லி வளர்க்கக்கூடாது. ஒரு தாய் குழந்தைகிட்ட அழுதுச்சுன்னா, பயமாக இருக்குன்னு நினச்சுன்னா, பயம்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்றத அருமையாக அந்த ருத்ரன் ஐயா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இது மிக மிக அதாவது மனநிலை சம்மந்தப்பட்டவங்க எப்படி இந்த புக்கை படித்த ஒவ்வொருத்தர் சிந்தனை, ஒவ்வொரு மனிதரோட சிந்தனை பற்றி அருமையாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.